விஜய் வராருன்னா அவர் நடிக்கிறதுனால அவர் கோடி கோடியா சம்பாதிக்கலாம். எம்ஜிஆரும் அப்படிதான் இருந்தாரு, கோடி கோடியா சம்பாதிச்சாரு, மக்களுக்காக தான் வந்தாரு. உண்மை தமிழ்நாட்டின் விடிவெள்ளி. மக்களுக்கு புதுசா வந்தாதான், பழையாலே வந்தா என்ன ஆகும், நாடு உருப்படல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கற்பழிப்பு, பெண்கள் கற்பழிப்பு நிறைய நடக்குது, வேலை வாய்ப்பு இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. 1000 ரூபாய் கொடுத்து பிரயோஜனம் இல்ல, பிரி பஸ் கொடுத்து பிரயோஜனம் இல்ல. இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்ல, பிரி பஸ் எங்களுக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்ல. விலைவாசி கம்மி பண்ணா போதும், அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத. வரி கம்மி பண்ணா போதும், வீட்டு வாடகை கம்மி பண்ணா போதும். ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை தரணும். எங்க கொடுத்தாங்களா? இவன் வேலை வாங்கி 10 காசு ஊர்காமட்டைக்கு வழி பண்ண மாட்டேங்கிறா சார். 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லப்பா, ஃப்ரீ பாஸ் எங்களுக்கு தேவையில்ல, விலைவாசியை கம்மி பண்ண சொல்லு. எடுபட்ட முள்ள மாதிரி முடிச்சுக்கு பிச்சைக்கார பழப்பைக்க யார திட்டிட்டு இருக்க? அதிக மாப்பிளைய திட்டுறேங்க. எம்ஜிஆர் நடிச்சுன்னு தான் இருந்தாரு, அண்ணா கூப்பிட்டாருல, அண்ணா கூப்பிட்டாரு பாரு தானே வற்புறுத்தி யோசனை பண்ணி, அதே மாதிரி தான் இவர் சிந்தனை பண்ணி வந்துக்கிறாரு. எல்லாம் நானே. கண்டிப்பா 100% சான்ஸ் இருக்குது. குழந்தை ஓட்டுனா கூட போடும், குழந்தைகளுக்கு கூட ஓட்டு போடும். விஜய் தளபதிக்காக உசுர கொடுப்போம்ல. கேட்டல பார்த்தல, புரியுதா? பிரி பஸ் விட்டாங்க, ஆனா ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. வாழ்க்கையில எவ்வளவு செலவு பண்றோம், அந்த 5 ரூபாய்க்கு எங்களால டிக்கெட் வாங்க முடியாதா? இந்த அநியாயத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது, இந்த மக்களோட நிலைமைய பார்த்து எனக்கு கண்ணீர் வருது. இது ஒரு பெருமையா உங்களுக்கு? அது தேவையே கிடையாது எங்களுக்கு. என்ன வேணாலும் சொல்லு ராஜா, வா, என்ன யார் என்ன வேணாலும் பேசு.